எல்லா டிசீஸும் ஹீட்டால வருது அப்படின்னு சொல்றீங்க டாக்டர், எப்படி பாடியை கூல் பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. குளிர்ச்சி பண்ணணும் அப்படின்னொன்னு டாக்டர் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவா, இல்லை வெந்தயம் சாப்பிடவா, இல்லை நீர் காய்கறிகள் சாப்பிடவா அப்படின்னு சொல்லி சாப்பாட்டையே அடுக்கி நம்ம பார்வைக்கு உட்பட்டதே என்னதே ஒழிய நம்ம அதர் பிஹேவியரெல்லாம் மறந்துட்டோம். அடிப்படையில் உங்கள் உடல் குளிர்ச்சி ஆகணும் அப்படின்னா காலையில் நம்ம முதல்ல தஹஜத்துக்கு எந்திரிக்கணும். பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஒவ்வொரு வக்துலையும் உணர்ந்து ஒழு செய்யறது, ஒவ்வொரு பகுதியையும் நம்ம உணர்ந்து செய்யும் பொழுது சூடு குறையும். அது இல்லாமல் தொடர்ந்து இறைவனுடைய திக்ர்ல இருக்கிறது, நம்ம அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்து தொடர்ந்து திக்ர்ல இருக்க நம்மளுடைய உள்ளத்துல எழும்புற சூடு குறையும். இரவுல எவ்வளவு சீக்கிரம் தூங்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் தூங்குறது. அது மட்டும் இல்லாம உங்களை சார்ந்த நபர்கள்ட்ட, அது வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி இல்லை வேலை செய்யற இடத்துல சரி, கத்துறதை குறைச்சிக்குங்க. கத்தி பேசிட்டீங்கன்னா கல்லீரல் தீ கூடுறதுனால உடம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிஹேவியர்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம உடம்போட சூட்டை குறைச்சிடலாம்.